ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி முடக்கத்தான் கீரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உடம்புல இருக்கிற ஜாயின்ட்ஸ் பெயின் எல்லாம் இந்த கீரை சாப்பிட்றதுனால உடம்பு நல்ல ஆரோக்கியமாகும். முடக்கு ப்ளஸ் அறுத்தான், முடக்கத்தான். இந்த கீரையோட பேரே முடக்கறுத்தான். முடக்கு ப்ளஸ் அறுத்தான். முடக்கில் இருக்கிற எல்லா பெயினையும் இது குணமாகும். அதனால தான் பெரியவங்க இந்த பேர் வச்சுருக்காங்க. நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த கீரையை அப்படியே சாப்பிட்றத விட சமைச்சு சாப்பிட்றது தான் நல்லது. சிலவங்க அப்படியே பறித்து கொதிக்க வச்சு சாப்பிடுவாங்க. இந்த கீரையை அந்த மாதிரி கொதிக்க வச்சு சாப்பிட்றதுனால அதோட சத்துக்கள்லாம் சரியாக கிடைக்காது. நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கணுன்னா இதை சமைச்சு தோசையாக அந்த மாதிரி துவையல் பருப்பு போட்டு இந்த கீரையை கடைஞ்சும் மற்ற கீரை மாதிரி செஞ்சும் சாப்பிட்றப்ப நல்ல முழு பலனும் கிடச்சி நல்ல ஆரோக்கியம் தரும். நல்ல சத்துக்கள் நிறைஞ்ச இந்த கீரை முடக்கு வலி இருக்கிறவங்க, மூட்டு வலி, முடக்குவாதம் அந்த மாதிரி இருக்கிறவங்க வாரத்தில் 2-3 நாள் எடுத்துகிட்டு வர்றப்ப அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். தோசையாக சாப்பிட்லாம். தோசை மாவில் இந்த கீரையை நல்ல மிக்சியில் அடித்து மசித்து அந்த மாதிரி கலந்து கூட தோசை ஊற்றி சாப்பிட்றப்ப அதுவுமே நல்ல ஆரோக்கியத்தை தரும். வாரத்தில் 2-3 நாள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப அந்த மூட்டு வலிலாம் குறையிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. ஆனால் அந்த கீரை சமைச்சு மட்டுமே சாப்பிட்ணும். சில சில இது உப்பு வச்சு நல்லா அதை சுத்தம் பண்ணிவிட்டு, ஏன்னா கொடியில் படர்ந்து இருக்கிற வயல்வெளிகள்லாம் நிறைஞ்சு இருக்கிற ஈரப்பதம் இருக்கிற இடத்துல தான் அந்த கீரை அதிகமாக வளரும். சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கிறதுனால அதை உப்பு வச்சு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சமைச்சு சாப்பிட்றது நல்லது. பருப்பு வச்சு இந்த கீரையை பருப்பில் வேக வச்சு கடைஞ்சி அந்த மாதிரி கூட நம்ம சாப்பிட்லாம். மூட்டு வலி இருக்கிறவங்க முடக்கத்தான் கீரையை விளக்கெண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு இளஞ்சூடாக இருக்கிறப்ப எந்த இடத்துல வலி இருக்கோ, மூட்டு வலி, இடுப்பு வலி அந்த மாதிரி எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல இதை வச்சு கட்டிட்டு வர்றப்ப சீக்கிரமே அவங்களுக்கு அது குணமாகும். ஏராளமான சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு. புரதச்சத்து, நார்ச்சத்து, தாது உப்பு சத்து என ஏராளமான சத்து இதில் இருக்குது. பித்த உடம்புக்காரங்களும் உடம்பு உஷ்ணமாக இருக்கிறவங்களும் மட்டும் இதை உள்ளுக்குள்ளே எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வெளிப்பூச்சாக எடுத்துக்கலாம். முடி கொட்டாமல் இருக்கணுன்றதுக்காக இதோட எசன்ஸ் எடுத்து தலையில் மசாஜ் செய்கிறது கூட இது நல்ல ஆரோக்கியத்தை தரும். தோல் நோயை குணமாகும். அரிப்பு, நமைச்சல் இருக்கிறவங்க இதோட எசன்ஸ் எடுத்து தோலில் தடவிட்டு வர்றப்ப அது நல்ல ஒரு குணம் கிடைக்கும். சிலவங்களுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே வலி இருக்கும். அவங்கெல்லாம் இதை